ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நட்பு, உறவு, பாசம் என அத்தனை உறவுகளாலும் ஏமாற்றப்பட்டு நிற்கிறாய். உண்மையான அன்பும் பாசமும் வைத்தாய், இன்று கைவிடப்பட்டு விட்டாய். அப்படித்தானே தங்கமே? எது உண்மை, எது பொய், எது போலி, எது நிஜம் என தெரியாமல் கலங்கித்தான் போய்விட்டாய் இப்போது. ஏன் உன்னை சுற்றி அத்தனையும் போலியாக இருக்கிறது என்று வியந்து கேட்கிறாயா? செல்வமே, அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை இந்த சாய் வெளிப்படுத்தினேன். இப்போது உனக்கு தெரிகிறதா? உன்னை நம்பு, உன்னை மட்டும் நம்பு, உன் குடும்பத்தை மட்டும் நம்பு தங்கமே. ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். அந்த கெட்ட காலங்களையெல்லாம் இனி நினைத்து பார்க்காதே. அவையெல்லாம் உனக்கு முட்களாக குத்தி கொண்டு இருந்தது. காலங்கள் இப்போது மாறிவிட்டது தங்கமே. இனி உனக்கு நல்ல காலம் பிறந்துவிடும். பொய்யான உறவுகளையெல்லாம் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்து விட்டேன். இப்போது நீ ஒரு சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளின் முகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை முயற்சிகள் செய்து உன்னை சுற்றி உள்ள போலி முகங்களை உனக்கு அடையாளம் காண்பித்தேன். இப்போது தெரிகிறதா? யார் மீது அதீத நம்பிக்கையோடு இருந்தாய், யார் மீது அதீத உரிமையோடு இருந்தாய், யார் மீது அதீத பாசத்தோடு இருந்தாய், அவர்களெல்லாம் உன்னை எப்படி உதாசீனப்படுத்தி விட்டார்கள் என்று. நம்பிக்கை துரோகிகளா என்று உன் மனம் இப்போது நினைக்க தூண்டுகிறது. வஞ்சிக்கப்பட்டு விட்டாய் தங்கமே, தண்டிக்கப்பட்டு விட்டாய். உன்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அந்த பதவி எப்போது வரை நிலைத்திருக்கும் என்று தெரியவில்லை. அந்த இடத்தில் அவர்கள் அமரும் பலகை சரியான இடத்தில் இல்லை. அதுதான் உண்மை. எப்போது வேண்டுமானாலும் ஆட்டம் கண்டுவிடும். இது தெரியாமல் அவர்கள் உன்னை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள், இகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உன் அருமை தெரிந்தும் தெரியாதது போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை விட அவர்கள் பெரியதா என்று அவர்களை தட்டி உன்னை அடக்கி கொண்டிருக்கிறார்கள். உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். எப்படி கண்கலங்கி போய்விட்டாய்? ஒரு நாளா, 2 நாளா, பல நாட்களாக தொடர்ந்து நீ ஒதுக்கப்பட்டு விட்டாய் என்று எனக்கு தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று மட்டும் வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லப் போகிறது. அவர்கள் எப்படி அடிபடப் போகிறார்கள் என்று மட்டும் பொறுத்திருந்து பார். அன்று நினைப்பார்கள், அவர்களை வஞ்சகம் செய்த நேரத்தில் நம்மளை படுகொலியில் தள்ளிவிட்டார் கடவுள் என்று நினைப்பார்கள். சுயமரியாதை இழந்து அடித்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியமில்லை. ஆனாலும் பணிந்து சென்றாய். உன்னை புரிந்து கண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. நீயும் பார்ப்பவர்களிடம் எல்லோரிடம் புலம்பினாய். அந்த செய்தி அவர்கள் காதில் கேட்டுவிட்டது, கேட்டு மனம் குத்திவிட்டது. ஆனாலும் தன்னுடைய செயலானது வெளிப்படுத்தி காட்டாமல், நான் அப்படி சொல்லவில்லையே, இப்படி சொல்லவில்லையே என்று மழுப்பி அப்போதும் அந்த பதவிக்கு அவர்கள் உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறார்கள். உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு. உன் துன்பத்திற்கு இவர்கள்தான் காரணம். எனவே இவர்களை விட்டு விலகியே இரு. அதைவிட கவனமாக பழகு. நான் சொல்வதையெல்லாம் கேட்டு செயல்படு. நிச்சயம் உனக்கு நான் நல்ல ஒரு புதிய திருப்பத்தை தருவேன் தங்கமே. சாயி சாயி என்று என் நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இரு. எல்லா விதமான சங்கடங்களையும் தைரியமாக நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லா விதமான ஆபத்துகளும் பறந்தோடிவிடும். என் நாமத்தின் சக்தி அவ்வளவு வலிமை வாய்ந்தது தங்கமே. சாயி சாயி என்று உறக்க கூறிவிடு. எப்போது சங்கடம் வருகிறதோ அப்போது என் நினைவு உனக்கு வரும். ஏன்னா அப்போது தானே சங்கடம் விலகும். நான் சொல்வது புரிகிறதா? உனக்கு தேவையான புத்தி அனைத்தும் நான் கொடுத்து உன்னை விடுதலை அடைய செய்து உன்னை காத்துக்கொள்வேன் தங்கமே. இதை மட்டும் நீ மனதில் வச்சுக்கோ. இன்றைக்கு என்ன உணர்வில் இருக்கிறாயோ அதே உணர்வில் இருக்க பழகு. எந்தவித முயற்சியும் இல்லாமல் உன்னை கரை சேர்த்து விடுவேன் இந்த சாயப்பா.
என்னிடம் திடமான நம்பிக்கை ஒன்றை வைத்தாலே போதும், எல்லாம் தானாகவே கிடைக்கும் என்பதில் தளர்வடையாத நம்பிக்கையை வச்சுக்கோ. எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதற்காகத்தான் ஏற்பட்டது என்று மட்டும் நம்பு. கண்ணீர் வழிந்து கன்னத்தில் கோடிடும், கால்கள் உன் சன்னதி நாடி வரும், உன்னை கண்டதும் நிம்மதி கூடி கோடி வரும் என்று என்னை நம்பி என்னுடைய வரிகளை நீ படித்தாய்தானே? நம்பு தங்கமே, உன்னோடு தான் நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அவமானங்கள் நிறைய இருக்கிறது, உனக்கான காயங்கள் நிறைய இருக்கிறது. இதை எதிர்கொள்ள முடியுமா என்று நீ தவிக்கும் தவிப்பு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் தான் எனக்கு மட்டும் சாயி இப்படி நடக்குதுன்னு புலம்புகிறாய்? அவமானம், வலி, வேதனை, அலட்சியப்படுத்துதல் இதெல்லாம் எதிர்கொண்டு நிச்சயம் நீ ஜெயித்து விடலாம் தங்கமே. நம்பு, உன்னை நம்பு. முதலில் மனவேதனையை குறைச்சிக்கோ, விரக்தியை விட்டு விடு. மனவேதனையை அதிகரிப்பதால் தான் உனக்கு தூக்கம் இல்லாமல் தளறுகிறாய். தூக்கம் இல்லாமல் உன் உடல் நலம், ஆரோக்கியம் பாதித்து விட்டது தங்கமே, எனக்கு தெரியும். எப்போது பார்த்தாலும் தலைவலி தலைவலி என்று இருக்கிறாய். மன அழுத்தத்தினால் தான் தலைவலி. நன்றாக தூங்கி எழு தங்கமே. நன்றாக தூங்கி எழுவதற்கு என்னுடைய அறிவுரையை முழுவதுமாக கேள். நிச்சயமாக தூங்கி விடுவாய் தங்கமே. நேர்மறை எண்ணங்கள் மட்டும் உன்னுடைய மனதில் பதிந்துவிடும். உன்னை அலட்சியப்படுத்துகிறவங்களை நீ நினச்சிக்கிட்டே இருந்தால் உன்னால் வேலையை முழுமையாக செய்ய முடியாது. நீ உண்டு, வேலை உண்டுன்னு மட்டும் இரு. உன்னை அலட்சியப்படுத்துகிறவங்க எப்போவுமே வேதனைப்படுத்துகிற மாதிரியே தான் பேசுவார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு தப்பாகவே தெரியாது. ஏன்னா அதுதான் அவர்களோட குணம். இதனால் உனக்கு தான் மனசு பாதிக்கும். அவர்கள் சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய சந்தோஷம் நிரந்தர சந்தோஷம் கிடையாது. விழுவார்கள், படுகொலியில் விழுவார்கள், பாதாளத்தில் விழுவார்கள். அப்போது அவர்களுக்கு அருமை தெரிந்தால் என்ன, புரிந்தால் என்ன? வேண்டாம், அவர்களை பற்றிய சிந்தனையே வேண்டாம். இவர்கள் குணம் இப்படித்தான் என்று அடுத்த கட்டத்திற்கு நகன்றுவிடு. இல்லாட்டினா ஒவ்வொரு நாளும் வீணாக போய்விடும் உனக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடுமே, முழு கட்டுப்பாடுமே உன்னட்டத்தான் இருக்கு. உன் வீட்டு சாவியை நீ எப்போதும் எப்படி பத்திரமாக வைத்திருப்பாயோ அதுபோல்தான் உன் மனதும். உனக்குள்ள பொக்கிஷத்தை பத்திரமாக வச்சுக்கோ. எப்போ எதை எப்படி செய்யணும் நீ நிர்ணயிச்சுக்கோ. நீ மட்டுமே எதையும் முடிவு பண்ணு. உனக்கு சம்பந்தமே இல்லாதவங்க முடிவு பண்ண முடியுமா? மனசோட கட்டுப்பாட்டை நீயே வச்சுக்கோ. அலட்சியப்படுத்துகிறவங்கள ஒரு பொருட்டாகவே நினைக்காதே. நினைத்தால் தானே, நினைக்கவே நினைக்காதே. நினைத்தால் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட முடியாது. மனம் அலைக்கழிக்கும் மன அழுத்தத்தால் என்னால் முடியும் என்று நம்பு. யாருடைய தயவு தாட்சணியம் இல்லாமல் வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டு. தைரியமாக இரு, துணிச்சலோடு இரு, எதையும் எதிர்கொள். யார் முன்னாலும் என் பிள்ளையான நீ வாழ்ந்து காட்டலும். ஓம் சாய்ராம் என்று 11 முறை சொல். உனக்கு நம்பிக்கை பிறக்கும். நாளைக்கு புதியதொரு திருப்பம் கிடைக்கும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.